சே, அந்த பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளை. அவளை போய் உங்க மாமியா ஏசுறா பாரு. ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாளுக. சே, ஒரு வீட்லயும் என்னென்ன மருமகளா என்னென்ன ஆட்டம் போடுறாளுக. அப்படி இருந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு. வீட்டு வேலை அத்தனையும் செய்து மாமியாரையும் பாத்துக்குது. அப்படி இருந்து அவன் மாமியாரை இப்படி ஏசுறா. சே, இப்படி எல்லாம் நாடகத்துலதான் நடக்கும் போல இருக்கு. ஆனா என்னதான் நாடகமா இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் வாயை பத்திக்கிட்டு இருக்காளேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டா. எங்க இருந்தா வருமோ. சை, பொம்பளையா வரலாம். அந்த பிள்ளை இந்த வீட்டுல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு. காலையில எந்திரிச்சிருந்து ஓயாம வேலை செய்யுது. அப்படி இருந்து அவ மாமியார் இந்த ஏசி ஏசுறா. சே, அவளை பொம்பளையா வரலாம். ஒருத்தர் வீட்டுல என்ன அடுத்த வாராளுக. எல்லாம் அடங்கி போகிறதா இருக்குது. பாருங்க, எதுக்கு இப்படி சாடியா பேசிட்டு இருக்கீங்க? பேசுறது வந்து மூஞ்சிக்கு நேரா வந்து பேசுங்க. இத்தனை நாளும் அப்படிதானே பேசிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன புதுசா நாடகத்தை பார்த்துட்டு சாட பேசுறீங்க? பாரு, நான் இதுக்கு ஜாட பேசணும். நான் நினைச்சேன் நீ பண்ற தப்பெல்லாம் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவேன். நானு இந்த நாடகத்தை பார்த்து ஜாட பேசுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன ஜாட பேசுற அளவுக்கு அம்புட்டு பெரிய பெரிய ஆளோ? அப்புறம் என்ன, இப்ப நாடகத்தை பார்த்துட்டு அங்க நல்ல மருமகளா இருக்கா, வீட்டுல ஒன்னும் வாயை திறக்க முடியல, வீட்டுல எல்லாம் அப்படி கொடுமைப்படுத்துறாளுன்னு பேசுறீங்க. எனக்கு என்ன காது செவிடாவா இருக்கு? எனக்கு காது கேட்கணும்னு தானே இவ்வளவு நேரம் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அதுக்கு பேரு என்னவா? அதுக்கு ஜாட பேசுறதுன்னு தானே பேரு. எம்மா, வாயை திறக்க முடியல. எம்மா, நான் வாயை பத்திக்கிறேம்மா. இந்த நாடகத்தை பார்த்துட்டு கூட பேசுறதுக்கு இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்ல. பேசுனா கூட நான் ஜாட பேசுறேன்னு பேசுறா. நான் வாயை பத்திக்கிறேம்மா, வாயை பத்திக்கிறேன். இனிமேல் அந்த வீட்டுல வாயே திறக்கல. இந்த வீட்டுல நான் இருக்க கூடாது. அதானடி அம்மா உனக்கு வேணும். இரு இரு, அதுக்கும் ஒரு வழி வைக்கிறேன், இரு. இதெல்லாம் ஒரு பொம்பளையா? முதல்ல இதுகிட்ட உட்காரவே கூடாது. முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும். ஆமா, நல்ல பொம்பளையே இல்ல. நீயும் உங்க அம்மா எல்லாம் நல்ல பொம்பளை இல்ல என்னை பத்தி பேசுறதுக்கு. பாருங்க, இப்ப எதுக்கு எங்க அம்மாவே இழுக்கிறீங்க நீங்க? இப்ப எங்க அம்மா இழுத்து என்கிட்ட சண்டை போடணும், அதுதானே உங்களுக்கு வேணும்? காலையில தானே சண்டை போட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சண்டை போட்டா போதும். ஓயாம சண்டை போட்டா எனக்கு போர் அடிக்குது. அடிக்குதியம்மா, அடிக்கும். உனக்கு போரும் அடிக்கும், எல்லாமே அடிக்கும். நான் பேசுறது உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கா? எனக்கு என்ன வேண்டுதல் இல்லையா உனக்கு டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை போடணும்னு? நானும் பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன். எனக்கு எப்ப பார்த்தாலும் வாயை திறந்து எதையோ ஒண்ணு பேச வைக்கிறீங்க. ஆமா, இவ பெரிய பொறுமை பூமாதேவி. இவ நல்ல பொறுமையா இருக்கா. நான் தான் வாயை திறந்து சண்டை போடுறேன். நான் பாட்டுக்கு டிவியை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? நீ எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்த? நான் பாட்டுக்கு தானே பேசிட்டு இருக்கேன். நான் உன்ன உங்ககிட்டயே வந்து பேசினேன். போதும், ஆரம்பிக்காதீங்க. நான் அந்த பக்கம் போயிடுறேன். பேசணும்னா நீங்க பாட்டுக்கு தனியா பேசிட்டு கிடங்க. எனக்கு என்ன? தனியா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன லூசா? ஆனா அப்படியெல்லாம் யூசன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்க சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எப்பா, ஒரு நாடகம் பார்க்க முடியல உட்காந்து. நான் இங்க வந்து பாக்குறது பிடிக்காம தானே அதை இதையும் பேசி என்னை இப்படி விரட்டுறீங்க. ஜாட பேசி பொம்பளைய பாரு, பொம்பளைய போறா பாரு. எப்ப பார்த்தாலும் சிலிப்பிக்கிட்டுதான் அழகா. இவ தலையில தீய வச்சாதான் எனக்கு நிம்மதி. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு 5 நிமிஷமே இருக்கவே வழி கிடையாது. சே, இதுக்கு தனியாவே உட்காந்து டிவி பார்த்துருக்கலாம். அவன் நாடகம் ஓடுதேன்னு போய் உட்காந்தது என் தப்பு தான். இனிமே எங்க உட்காந்தாலும் தனியா உட்காந்துக்கணும். அந்த பொம்பளை இருக்கிற இடத்துக்கே போக கூடாது. போனாவே 7:30 தான். எங்க அம்மாக்காவது போன் போட்டு பேசலாம். பேசி 2 நாள் ஆகுது. அம்மா, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஏன், என்ன செஞ்ச? நானும் அதேதாம்மா. கீரை குழம்பும் சும்மா அந்த ஒரு வெண்டைக்காய் பொரியலும் பண்ணேன். இருக்கேன். வீட்டுல ஒண்ணு இருக்குல்ல, அது கூட போராடிட்டே இருக்கேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் ஒரே 7:30 தான். ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியல. யாரு? உன் மருமவனா? காலையில 7 மணிக்கு வேலைக்கு போனாங்க. சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்த நேரத்துல எந்திரிச்சு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு, வர நேரம் ஆச்சு. நீ காப்பி போட்டு வைக்கணும். வந்தோடனே காப்பின்னு கத்துவாங்க. சரிம்மா. சரி, அப்பா நல்லா இருக்காங்களா? சரி, நல்லா உடம்புல பாத்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க என்ன? சரி, வச்சிடுறேன். என்ன பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. யாரு போன்ல? அம்மாவா பேசிக்கிட்டு இருந்தா? ஆமாங்க, போன் பேசி 2 நாள் ஆச்சா, அதான் சரின்னு கூப்பிடலான்னு கூப்பிட்டேன். ஓ அப்படியா? சரி, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்பாவுக்குதான் அடிக்கடி உடம்பு முடியாம போகுது. அதான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போங்க, நல்லபடியா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி. எங்க அம்மா இங்க என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல தானே இருக்கும், போய் பாருங்க. எதுக்கு இப்ப மூஞ்சியை தெக்கு வச்சுட்டு பேசிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் வந்தோடனே நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு இப்ப என்னாச்சு? எங்க அம்மான்னு கேட்ட உடனே கோவம் வருது. ஏன், இன்னைக்கு சண்டையா? இன்னைக்குமே சண்டை போட்டீங்க?
பாருங்க, உங்க அம்மா மேல பாசம் இருக்க வேண்டியதான். அதுக்காக என்னை பார்த்து சண்டை ஓட்டேன்னு என்ன கேக்குறீங்க? நான் என்ன சண்டைக்காரி? என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? இந்த சண்டையிலேயே வாழ்ந்து சண்டையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. போய் கேளுங்க, என்ன சண்டைன்னு போய் அவங்கள்ட்ட கேளுங்க. வந்துட்டாரு, வந்ததும் வராதுமா அம்மையை கேட்டுக்கிட்டு. என்னைக்குதான் இந்த மாமியா மருமக சண்டை தீருமோ தெரியல. கடவுளே. என் மாமன் சத்தம் மாதிரி கேக்குது. வந்துட்டானோ? இங்க நாம டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் பாத்திரவளுக்கு போயிருவோம். அவன் வந்து பார்க்கும்போது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஏம்மா, என்னம்மா செய்றீங்க? வாரான் வாரான் வாரான், நம்மள பார்த்தா வாரான். பாத்திரத்தை கழுவுவோம். அம்மா அடுப்படியில நிக்கிற சின்னத்தர, உள்ளவா. சரியாப்பா, என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு களைச்சு போய் வந்திருக்கான். ஐயா, காபி போட்டு தரட்டாயா? அம்மா, சின்ன பொண்ணு போட்டு தருவால, நீங்க கஷ்டப்படாதீங்க. ஏற்கனவே கிச்சன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, அவ 4-5 போட்டு தந்தா. பாத்தேல, அவக்கு ஹால்ல ஹாயா உக்காந்துக்கிட்டு இருக்கா. நான் தான் அடுப்படியில கிடந்து அத்தனை வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. நீ போறப்பதான் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறா. அப்புறம் பார்த்து அத்தனையும் போட்டுட்டு போய் உக்காந்துக்கிறா. என்ன செய்ய? ஐயா, ஒரு காப்பி தானையா? நான் பெத்த பிள்ளைக்கு நானே என் கையால காப்பி போட்டு தரேன். எவ்வளவுக்கெல்லாம் நான் வேலை செய்யறேன். உனக்கு ஒரு காப்பி போட்டு தர மாட்டேனா? இரு, நான் காப்பி போட்டு தரேன். ஏமா இப்படி இருக்கீங்க? எதுவும் உடம்புக்கு முடியலையா? ஆமாப்பா, ஒரே அப்படியே படபடன்னு வருது. என்ன செய்ய? வீட்டுல பாத்திரமெல்லாம் அப்படியே கிடக்கு. சரி, நான் அதை கழுவலான்னு தான் கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா முடியாம ஏமா இப்படி வேலை பார்த்துட்டு கிடக்க? வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. பரவாயில்லப்பா, நான் தினமும் இப்படிதான் வேலை பார்த்துக்கிட்டு கிடைக்கேன். இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க சொல்லு? இப்படி நடிச்சு நடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. பையன் வந்தோடனே காலையில இருந்து நான் தானே வேலை பார்த்தேன். காலையில எந்திரிச்சிருந்து சோறாக்கி குழம்பு வச்சு பொரியல் பண்ணி எல்லாம் சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்துட்டு வீடு வாச கூட்டி பாத்திரம் வலிக்கு அம்புட்டு வேலையும் செஞ்சுட்டு இப்பதான் டிவி பார்க்கலான்னு வந்து உட்காந்தேன். அது பொறுக்காம நீங்க சண்டையை போட்டு அனுப்பிச்சு விட்டீங்க. கரெக்டா பையன் வர நேரமா பார்த்து இங்க வந்து கிச்சனுக்குள்ள உட்காந்து நாடகம் நடிக்கிறீங்களா? நாடகம் ஏன் இப்படி அதிகம் அநியாயமா நடிக்கிறீங்க? வா, போன் பேசி முடிச்சிடலாமா? சரி, நீ போமா, நான் கிச்சன் வேலையில நான் பாத்துக்கிறேன். எதுக்கு இப்படி நடிக்கிறீங்க? காலையில இருந்து நான் தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க காலையில இருந்து 3 டிவி தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. காப்பி குடிச்சு பாத்திரம் ஒண்ணுதான் இருக்குது. அவ வந்து விளக்குற மாதிரி நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருன்னு. சின்ன பொண்ணு, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அம்மா காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இப்பதான் எனக்கு உடம்பு ஒரு மாதிரி படப்படன்னு வருதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நீ வந்து இந்த கத்து கத்துற. அவங்களுக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, நான் தான் சண்டை போடுறேன். இவ்வளவு நேரம் நான் காலையில இருந்து வேலை பார்த்தது எல்லாம் நான் இப்ப வந்து 5 நிமிஷம் அடுப்படியில நின்னுட்டு அத்தனை வேலையும் நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை பார்த்து உங்களுக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? எப்பா, என்னன்னு நடிக்காத. இந்த மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில. போதும், நிறுத்து சின்ன பொண்ணு. அவங்களையும் உடம்புக்கு முடியாம நிக்கிறாங்க, நீ அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? ஒரு நாளாவது சண்டை போடாம இருக்க முடியாத உன்னால? ஆமா ஆமா, நான் தான் சண்டை போடுறேன். என்னை பார்த்தாதான் உங்களுக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுது. உங்க அம்மா இவ்வளவு நேரம் எனக்கு என்ன பாடுபடுத்தினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 5 நிமிஷம் நீ நிம்மதியா டிவி கூட பார்க்க விடல. இங்க வந்து இப்ப 2 நிமிஷம் அடுப்படியில் நின்றுட்டு என்னமா அம்புட்டு வேலையை அவங்க இதா பார்த்த மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட இப்படி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை நம்பிட்டு என்ன திட்டிட்டு இருக்கீங்க? பாரு சின்ன பொண்ணு, நீதான் இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்த. அவங்க வாயவே திறக்கல. நான் வரும்போது பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். வேண்டாம், சண்டை வேண்டாம் சின்னத்தர, சத்தம் போடாத. இத்தனை வருஷமா வீட்டு சத்தம் வெளியே தெரியாம காலத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இவ கல்யாணம் ஆகி வந்ததையும் சத்தம் போட்டுட்டு கிடக்குறாங்கன்னு ஊரே பேசும். வேண்டாம், சத்தம் போடாத. என்னால எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? இல்லம்மா, அவ ஏதோ பேசுறான்னு நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்கம்மா. பரவாயில்லப்பா, பேசிட்டு போட்டோம். ஏன் மருமக தானே, பேசினா பேசட்டும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தான் நினைக்கிறோம். நம்மளை பத்தி தப்பா நினைச்சுட்டா நம்ம என்ன பண்றது? வா, அப்படி போய் உட்காருவோம். பாரு, அழுதுகிட்டே நிக்கிறாரு. வீட்டுல பொம்பளை பிள்ளை அழுதா வீட்டுக்கு ஆகாதான். அதனால அழுக வேண்டான்னு சொல்லு. நீ அவளை சமாதானப்படுத்திட்டு வாப்பா, நான் அப்படியே போய் சத்தையே உட்காடுறேன். அப்பா, எப்படியோ கோது விட்டாச்சு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. பேசிக்கிட்டே இருக்கிறான வழியா அப்படியே ஒரு அடி விடுறானான்னு பாரு. நம்மளுக்கு வச்சது அவ்வளவுதான். சரி, போவோம். ஏன் எதுக்கு இப்ப அழுதுகிட்டே நிக்கிற? அதான் சண்டை போட்டு முடிச்சாச்சுல்ல. போய் போன பாரு, இல்லாட்டி டிவிய பாரு, இல்லாட்டி பக்கத்து வீட்டுல போய் நாய் அடிச்சிடுது. அதானே உனக்கு வேலை. போ. இப்ப கூட நீங்க என்னை நம்பாம தானே பேசிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. உண்மையை பேசுறவ கேட்டவ, பொய் பேசுறவங்க நல்லவ. உங்களுக்கு எனக்கெல்லாம் அவங்கள மாதிரிலாம் நடிக்க தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு கெட்டவளா தெரியறேன் நானு. வாய மூடு சின்ன பொண்ணு. இனிமேலாவது சத்தம் போடாம இரு. சரி, காலையில ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே ஏண்டா வரும் இருக்கு. தலை வலியா இருக்கு. சரி.
ஒரு 5 நிமிஷம் வீட்டுல வந்து நிம்மதியா இருக்க முடியுதா உங்களால? என்னைக்குதான் இவர் என்னை புரிஞ்சு போறவரோ தெரியல. இந்த காலத்துல நல்லதுக்கு காலமே இல்ல.